மூலம்ல பிறந்தாலே அவங்க கேரக்டர் இப்படி தான் இருக்கும், இந்த நட்சத்திரக்காரங்க இதை வச்சு அடையாளப்படுத்தலாம் அப்படின்னா எதுவாக இருக்கும் சார்? எப்பொழுதுமே தன் குடும்பத்தை சார்ந்தவர்களாக இருக்கட்டும், தன்னை சார்ந்தவர்களாக இருக்கட்டும், அவர்களுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கெல்லாம் ஒரு அடிநாதமாக திகழக்கூடிய, ஒரு ஆணி வேராக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நபர்களாக இந்த மூல நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் நிச்சயமாக இருப்பாங்க. மேலும் மூல நட்சத்திரத்திற்கு கூடிய ஒரு தனிச்சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நட்சத்திரம் வலிமையாக ஒருவருக்கு அமைந்து விட்டால் தொழில் சார்ந்த விஷயங்கள், நிர்வாகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ரொம்ப சிறப்பாக செயல்படுத்துவாங்க. மூல நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த திருமண யோகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா ரொம்ப கடுமையாகவே பாதிக்கப்படும். மேலும் பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கியத்தில் எந்த விதமான தடை தாமதமும் இருக்காது. குழந்தை பாக்கியம் நிச்சயமாக சிறப்பாக இவர்களுக்கு அமையும். மூல நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் முதலீடு செய்வதற்கு சரியான துறை பார்த்திங்கன்னா வண்டி வாகனத்துறை அல்லது இந்த ஸ்பேர் பார்ட் சம்மந்தப்பட்ட துறை எல்லாம் இருக்குது. பார்த்திங்கன்னா அந்த இரும்பு சம்மந்தப்பட்ட பொருட்களை, இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யும்போது இவர்களுக்கு ரொம்ப அற்புதமான வெற்றிகள் வரும். இறை வழிபாட்டில் பல அற்புதமான மாற்றங்களை தரக்கூடிய வழிபாடு என்றால் பக்தி ப்ளஸ் நேரலவருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இணைந்த ஜோதிடர் ஸ்ரீவர்ஷன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ நம்ம ஒவ்வொரு நட்சத்திரங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், அவங்க வாழ்நாள் ராசி பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிற சீரீஸ் பார்த்துட்டு இருக்கோங்க சார். அந்த வரிசையில் இப்போ மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுடைய வாழ்நாள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாங்க சார். அந்த வகையில் மூலம்ல பிறந்தாலே அவங்க கேரக்டர் இப்படி தான் இருக்கும், இந்த நட்சத்திரக்காரங்க இதை வச்சு அடையாளப்படுத்தலாம் அப்படின்னா எதுவாக இருக்குங்க சார்? மூல நட்சத்திரம் தனுசு ராசியில் வியாபிச்சிருக்கக்கூடிய கேது பகவானுடைய நட்சத்திரங்க. இது பால்வெளி மண்டலத்தின் மையப்பகுதியாக கருதப்படக்கூடிய ஒரு நட்சத்திரங்க. இந்த நட்சத்திரம் இயற்கையாகவே ஒரு ஆணிவேர் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு தாவரத்தோட ஆணிவேராக இருக்கலாம், ஒரு மரத்தோட ஆணிவேராக இருக்கலாம். இந்த பிரபஞ்சத்தை இயக்கக்கூடிய அந்த பால்வெளி மண்டலத்தோட மையப்பகுதியாகப்பட்ட ஒரு ஆணிவேராக இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் இந்த மூல நட்சத்திரம். இப்போ இந்த மூல நட்சத்திரத்தை சார்ந்த அன்பர்கள் எக்காரணத்தை கொண்டு அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை ரொம்ப சிறப்பாக வாழ்வதற்குண்டான ஒரு அடிப்படை ஆதாரத்தோடு செயல்படக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. எப்பொழுதுமே தன் குடும்பத்தை சார்ந்தவர்களாக இருக்கட்டும், தன்னை சார்ந்தவர்களாக இருக்கட்டும், அவர்களுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கெல்லாம் ஒரு அடிநாதமாக திகழக்கூடிய, ஒரு ஆணி வேராக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நபர்களாக இந்த மூல நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் நிச்சயமாக இருப்பாங்க. மேலும் மூல நட்சத்திரத்திற்கு கூடிய ஒரு தனிச்சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நட்சத்திரம் வலிமையாக ஒருவருக்கு அமைந்து விட்டால் அவர்கள் தன்னை சார்ந்தவர்களையும் காப்பாற்றுவாங்க. அதே சமயம் தன்னுடைய நிறுவனமாக இருந்தாலும் சரி, அல்லது ஏதாவது ஒரு தொழிலாக இருந்தாலும் சரி, ஒரு குடும்பமாக இருந்தாலும் சரி, அந்த குடும்பத்தை மேம்படுத்தக்கூடிய, அந்த தொழில் நிறுவனத்தை சிறப்பாக நிர்வகிக்கக்கூடிய ஒரு வலிமை பெற்றவர்களாக நிச்சயமாக இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பதிவு செய்யலாம். இப்போ மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுடைய பிஸ்னஸ் இல்லை வேலை இது மாதிரி இருக்கக்கூடிய எந்த துறையில் அவங்களுக்கு சக்ஸஸ் ரேட் அதிகமாக இருக்குங்க சார்? எதில் எடுத்தால் அவங்க கட்டாயம் ஜெயிக்கலாங்க சார்? மூல நட்சத்திரத்தை சார்ந்த அன்பர்கள் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு ஞானத்தை பெற்றிருப்பார்கள். சிறு வயதிலே பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுத்து அதன் மூலமாக கற்றறிந்து வாழ்வில் முன்னேற்றம் பெறுவது என்பது ஒரு வழிமுறை. கற்றுக் கொடுக்கும் பொழுதே இயற்கையாகவே அந்த ஞானம் ஒருவருக்கு இருக்கிறது என்றால் அது ஒரு வேறுபட்ட ஒரு வழிமுறை. அப்படிங்கும்போது இந்த மூல நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் அனைவருமே பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுப்பதற்கு முன்பே தன் ஞானத்தால் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு வலிமை பெற்றவர்களாக இருப்பாங்க. அப்படிப்பட்ட இவர்கள் தொழில் சார்ந்த விஷயங்கள், நிர்வாகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ரொம்ப சிறப்பாக செயல்படுத்துவாங்க. தன்னுடைய குறிக்கோள்கள், நீண்டகால லட்சியத்தோடு போராடக்கூடிய ஒரு தொழில் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் ரொம்ப அற்புதமாக செயல்படுவாங்க. நிர்வாகம் என்பது இவர்களுக்கு இயற்கையாகவே இறையருள் வழங்கி இருக்கக்கூடிய ஒரு கொடையாக இருக்கும். அவங்க எந்த துறையை எடுத்துட்டாலும் சரி மிகச்சிறந்த ஆளுமைகளாக நிச்சயமாக இருப்பாங்க அப்படிங்கிறதுல மாற்றுக்கருத்துக்கு இடமில்லை. குறிப்பாக கல்வி கேள்விகளில், அதாவது படிப்பு சம்பந்தப்பட்ட கல்வி நிறுவனங்களில் மிகப்பெரிய வெற்றிகளை அடைவாங்க. அதேமாரி ஆன்லைன் நிறுவனங்கள்லாம் சார்ந்த விஷயங்கள்லாம் செய்கிறாங்கள, அந்த மாதிரி ஒரு நிறுவனத்தை நடத்தி அதன் மூலமாக மிகப்பெரிய வெற்றிகளை பெறக்கூடிய நபர்களாகவும் இவங்க நிச்சயமாக இருப்பாங்க. பொதுமக்களை நிர்வகிக்கக்கூடிய அந்த பப்ளிக் மேனேஜ்மெண்ட் ஸ்கில் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இவங்க நல்லா இருப்பாங்க. அரசியல் ரீதியான நிலைப்பாடுகளிலும் இவர்களுடைய திறமை அற்புதமாக வெளிப்படும் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஒரு சில விஷயங்களில் எச்சரிக்கையுடன் இருக்கணும். இவங்களுக்கு லைஃப்பில் இதனால் பிரச்சனைகள் வரலாம், இது சார்ந்த விஷயங்கள்ல அவங்க கவனம் தேவை அப்படின்னா எந்த விஷயங்களாக இருக்கலாங்க சார்? மூல நட்சத்திரத்தை பொறுத்தவர்கள் எக்காரணத்தை கொண்டு
தன்னை சார்ந்திருப்பவர்கள் அனைவருமே நல்லவர்கள் என்று நம்பி விடுவார்கள். அந்த மாதிரியான ஒரு தன்மையில் இவங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும். குறிப்பாக ஏதாவது ஒரு உதவி கேட்டாங்க அப்படின்னா நிச்சயமாக அவங்களுக்காக தன்னுடைய வேலையை விட்டுட்டு கூட இவங்களுடைய கவனிப்போட அந்த விஷயங்களை செஞ்சு சக்ஸஸ்ஃபுல்லாக அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றிகளை தேடித்தரக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. ஆனால் இவர்களுக்கு அங்கே லாபம் அப்படிங்கிறது ரொம்ப ஜீரோவாக இருக்கும். அதனால் இவர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா தன்னுடைய சுயநலம் சார்ந்த விஷயங்களையும் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். எக்காரணத்தை கொண்டு பொதுநலனோடு செயல்படுவது ஒரு சிறப்பான விஷயந்தான். பட் இருந்தாலுமே அவர்கள் நமக்கு சாதகமான ஒரு விஷயத்தை செய்கிறாங்களா இல்லை நமக்கு பாதகமான விஷயத்தை செய்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் புரியாமல் ஏமாளித்தனமாக சில நேரங்களில் அந்த விழிப்புணர்வு இல்லாமல் மிகப்பெரிய தடுமாற்றங்களையும் வாழ்வில் மிகப்பெரிய இன்னல்களையும் எதிர்கொள்ளக்கூடிய சூழ்நிலை உருவாக்கும். எப்படியாவது வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துடுவாங்க, அது ரெண்டாவது பிரச்சனை. இருந்தாலும் அந்த ஒரு குறுகிய காலத்தில் ஒரு பின்னடைவை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இவங்களுக்கு உருவாகும் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மையிலே. மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஃபேமிலி அப்படிங்கிறது எப்படி அமையும்? அவங்களுடைய துணைவி இல்லை துணை எப்படி இருப்பாங்க? அதே சமயம் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறதுமே எப்படி கிடைக்குங்க சார்? மூல நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த திருமண யோகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கடுமையாகவே பாதிக்கப்படுது. பர்டிகுலர் இந்த மூல நட்சத்திரத்தை சார்ந்த பெண்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த திருமண தடைங்கிறது இயற்கையாகவே வந்துடுது. இது ஒரு தவறான கருத்து வேறுபாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களாலும் ஜோதிட ரீதியான ஒரு தவறான கருத்துக்களை பதிவு செய்வதன் காரணமாகவும் தான் நடக்குது அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மையே. இங்கே வந்து ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலம் நிர்மூலம் அப்படிங்கிற ஒரு வாசகத்தை இங்கே முன்வைப்பாங்க. இது எந்த மாதிரியான தன்மையில் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம பாலின வேறுபாடு அது குறிக்காது. குறிப்பாக சொல்லணும்னா ஆண் பெண் அப்படிங்கிறது இந்த இடத்துல எதுவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண் நட்சத்திரத்தின் காலிலையும் பெண் நட்சத்திரத்தின் அதாவது உப நட்சத்திரத்தின் காலில் நிற்கும் பொழுது அது வந்து நன்மையும் தீமையும் தரும் அப்படிங்கிறது கணக்கில் எடுத்துக்கலாம். இப்போ ஆண் மூலம் அரசாலும்னா ஆண் நட்சத்திரத்தின் காலில் நிற்கக்கூடிய ஆண்களோ அல்லது பெண்களோ அவர்கள் சிறந்த நிர்வாகத்திறமையோடு செயல்படுவாங்க. அந்த நிறுவனத்துக்கோ அல்லது அந்த குடும்பத்துக்கோ ஆணிவேராக செயல்படுவாங்க. அதே பெண் நட்சத்திரத்தினுடைய நிழலில் மூல நட்சத்திரத்துடைய தன்மையில் நிற்கிறவங்க என்ன மாதிரியான ஒரு செயல்பாடு செய்வாங்கன்னா அழிப்பை, அதாவது எந்த மாதிரியான ஒரு தீய எண்ணங்கள் இருந்தாலும் சரி அதையெல்லாம் நிவர்த்தி செய்து அறியாமையை அழித்து அவர்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுப்பாங்க. இப்போ இங்கே ஆண் பெண் அப்படிங்கிற பாகுபாடுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவருடைய அறிவு சார்ந்த நிலைகளை குறிக்கும் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மைநிலை. ஸோ திருமணம் அப்படிங்கிறது இவர்களுக்கு கொஞ்சம் தாமதமாகத்தான் அமைகிறது. மேலும் வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கியத்தில் எந்த விதமான தடை தாமதமும் இருக்காது. குழந்தை பாக்கியம் நிச்சயமாக சிறப்பாக இவர்களுக்கு அமையும். மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கல்வி அப்படிங்கிறது எப்படி கிடைக்கும் சார்? அவங்க எது சார்ந்த கல்வி அவங்களுக்கு கிடைக்கும், எதில் அவங்க ஜெயிக்க முடியும் சார்? மூல நட்சத்திரத்தை சார்ந்த அன்பர்கள் இது நெருப்பு தத்துவ ராசியில் நிற்கிறதுனால டெக்னிக்கல் சம்மந்தப்பட்ட படிப்புகளில் மிகப்பெரிய வெற்றிகள் அடைவாங்க. அதாவது தொழில்நுட்பம் சார்ந்த கல்விகள் இவர்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக வரும். இரண்டாவது இடத்துல மருத்துவத்துறையில் ஒரு புகழ்மிக்க வெற்றிகளை பெறக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. மருத்துவத்திற்கு ஒரு அடிநாதமாக அடி ஆதாரமாக இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் இந்த மூல நட்சத்திரம் தான். மருத்துவத்துறையில் இவர்களுடைய செயல்பாடுகள் ரொம்ப அற்புதமாக இருக்கும். 1000 வேரை கொண்டவன் அரை மருத்துவன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தன்மை கொடுப்பாங்க. இந்த இடத்துல இந்த வேர் அடி வேர் ஆணி வேர் அப்படிங்கிறத எதை குறிக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த மருத்துவ ஞானத்தை இவர்களுக்கு கொடுக்குறது. இயற்கையாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த மருத்துவமும் ஹீலிங்கும் அவங்க கையில் மிக எளிதாக வரும். யோக கலையில் சிறந்த விற்பனர்களாக இருப்பாங்க. கலைத்துறை சம்மந்தப்பட்ட ஃபீல்டில் எதில் எடுத்தாலும் இவங்களுடைய ஞானம் அற்புதமாக வெளிப்படும். மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு முதலீடுகள் செய்யணும் அப்படின்னா எந்த துறை சார்ந்த முதலீடு செய்வது யோகத்தை கொடுக்குங்க சார்? மூல நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் முதலீடு செய்வதற்கு சரியான துறை வந்து பார்த்திங்கன்னா வண்டி வாகனத்துறை அல்லது இந்த ஸ்பேர் பார்ட் சம்மந்தப்பட்ட துறை எல்லாம் இருக்குது பார்த்திங்களா. அந்த இரும்பு சம்மந்தப்பட்ட பொருட்களை இறக்குமதியோ அல்லது ஏற்றுமதியோ அல்லது விற்பனை செய்வதோ ஏஜென்சி எடுப்பதோ இல்லது கட்டுமான தொழில் சம்மந்தப்பட்ட உபகரணங்கள் இருக்குது பார்த்திங்களா, அதையெல்லாம் விற்பனை செய்வது, இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யும்போது இவர்களுக்கு ரொம்ப அற்புதமான வெற்றிகள் வரும். நீடித்த வெற்றிகளை தரக்கூடிய ஒரு முதலீடு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இடம், விவசாய நிலமாக இருந்தாலும் சரி அல்லது ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி அந்த இடத்தின் மேலே இவர்கள் தங்களுடைய முதலீடுகளை செலுத்தும் பட்சத்தில் மிகப்பெரிய லாபங்களும் அதிர்ஷ்டங்களும் நிச்சயமாக இவர்களுக்கு வந்து சேரும். மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உடல் நலத்தில் இந்த குறைபாடு அப்படிங்கிறது அவங்க லைஃப்பில் எப்போவுமே இருக்கும் அப்படின்னா அது என்னவாக இருக்கலாங்க சார்? மூல நட்சத்திரத்தை சார்ந்த அன்பர்களுக்கு நிச்சயமாக இருக்கக்கூடிய பாதிப்பு அந்த ஸ்பைனல் கார்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளாக தான் இருக்கும். அதாவது முதுகு தண்டுவடம் சம்மந்தப்பட்ட அல்லது எலும்பு சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் இவங்களுக்கு ரொம்ப அதிக அளவில் நிச்சயமாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ரெண்டாவது இந்த கணையம் சம்மந்தப்பட்ட விஷயங்களோ அல்லது வயிறு சம்மந்தப்பட்ட சிறு சிறு தொந்தரவுகளோ, இந்த 2 சம்மந்தப்பட்ட விஷயங்களில்
இவங்களுடைய உடல்நலம் சற்று பாதிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதற்கான முறையான இயற்கையான ஒரு உணவு பழக்க வழக்கத்தை மட்டுமே அவங்க கடைபிடித்தாலே போதும், நிச்சயமாக அந்த நோயிலிருந்து இவர்களே மீண்டு வருவாங்க. இந்த மூல நட்சத்திரத்துக்கு இன்னொரு குணாதிசயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நோய்வாய்ப்பட்டாலுமே கூட அது இயற்கையாகவே அவர்களுக்கு அது சரி செய்யும் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பதிவு செய்கிறோம். மூல நட்சத்திரத்துக்காரங்க கண்டிப்பாக ஒரு கோயில் வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா அவங்க லைஃப்பில் எந்த கோயிலுக்கு போயிட்டு வரணும் சார்? மூல நட்சத்திரத்தை சார்ந்த அன்பர்களுக்கு இறை வழிபாட்டில் பல அற்புதமான மாற்றங்களை தரக்கூடிய வழிபாடு என்றால் அது காளி வழிபாடு தான். இருக்கிறதுலேயே ரொம்ப தொன்மையான மிக முக்கியமாக வடக்கு திசையை பார்த்து இருக்கக்கூடிய காளி தெய்வத்தை வியாழனன்று வழிபாடு செய்யும் பொழுது, வியாழக்கிழமையில் இவர்கள் குறிப்பாக இந்த எலுமிச்சம்பழ மாலை போட்டு வழிபாடு செய்வாங்க. அது ரொம்ப சிறப்பான வழிபாடாக இருக்கும். அந்த காளி வழிபாடை மூல நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் முன்னெடுத்தார்கள் என்றாலே அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை அறியாமையும் நீங்கி தெளிவான சிந்தனையோட வாழ்வின் வெற்றியை மிக சிறப்பாக பெற ஆரம்பிப்பாங்க அப்படிங்கிறத யதார்த்தமான உண்மை. மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத விலாவரியாக பார்த்தோம் சார். கண்டிப்பாக நம்ம நேயர்களுக்கு ஒரு பயனுள்ள கருத்துக்கலாம் இருந்திருக்கும். மீண்டும் ஒரு பதில் சந்திக்கலாம். ரொம்ப நன்றி. வாழ்த்துக்கள்.